கண்ணன் என்ற சிறுவனின் கதையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் குட்டீஸ். இது ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த கதை. அந்த கிராமத்தில் கண்ணன் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். பொங்கல் பண்டிகை நெருங்கி வந்த நேரம் அது. கிராமம் முழுவதும் ஒரு விசேஷமான மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. கண்ணனின் அப்பா ஒரு விவசாயி. அவர் மிகவும் கடினமாக உழைத்து நெல் பயிரிட்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வயலுக்கு போய் நெல் அறுவடை செய்வதில் கை கொடுத்தான். கண்ணனின் தாத்தா மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். அவர் கண்ணனிடம் அடிக்கடி சொல்வார், கண்ணா, நாம் சாப்பிடும் ஒவ்வொரு அரிசி தானியமும் ஒரு விவசாயியின் கடின உழைப்பின் பலன்தான். பொங்கல் நாள் வந்தது. அந்த நாள் காலையில் கிராமம் முழுவதும் ஒரு புதிய உற்சாகம் நிறைந்திருந்தது. எல்லோரும் புதிய உடைகள் அணிந்திருந்தார்கள். வீட்டின் முற்றத்தில் பொங்கல் வைக்கும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. நெருப்பு மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. கண்ணன் பொங்கல் பானையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று பொங்கல் பானையிலிருந்து பால் பொங்கி வழிய ஆரம்பித்தது. பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் கூவினார்கள். கண்ணன் தன் கைகளை மேலே தூக்கி சூரியனை நோக்கி நன்றி சொன்னான். சூரிய பகவானே, எங்களுக்கு நல்ல பயிர் கொடுத்ததற்கு நன்றி. கண்ணன் அந்த இனிப்பு பொங்கலை சுவைத்து பார்த்தான். அது மிகவும் சுவையாக இருந்தது. அப்போது கண்ணனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் தன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நம்ம ஊர்ல இருக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் இந்த பொங்கல் கொடுக்கலாமா? அவன் அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். நல்ல யோசனை கண்ணா என்று சொன்னாள். கண்ணன் ஒரு பெரிய தட்டில் இனிப்பு பொங்கலை எடுத்துக்கொண்டு கிராமத்தில் உள்ள ஏழை குழந்தைகளின் வீடுகளுக்குப் போனான். அந்த குழந்தைகள் பொங்கலை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களின் முகத்தில் வந்த சிரிப்பை பார்த்து கண்ணனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வீட்டுக்கு திரும்பி வந்தபோது கண்ணனின் அம்மாவும் அப்பாவும் அவனை பார்த்து மிகவும் பெருமையடைந்தார்கள். பொங்கல் பண்டிகை கண்ணனின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவனை ஒரு நல்ல மனிதனாக வளர உதவியது. உழைப்பின் மதிப்பு, நன்றி உணர்வு, பகிர்ந்து கொடுக்கும் மனப்பான்மை, இவை எல்லாம் அவனின் வாழ்க்கையின் அடிப்படையாக ஆயின. இன்றும் கண்ணன் பெரியவனாகிவிட்டான். ஆனால் அந்த பொங்கல் நாளில் கற்றுக்கொண்ட பாடங்களை அவன் மறக்கவில்லை.